சிறகடிக்கும் ஆசை அடுத்து என்ன நடக்கப் போகிறது அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 டைரக்ஷனில் வந்துட்டு ரோகிணி அந்த பார்லர்காரி வந்துட்டு அந்த அம்மனி சிக்கியிருக்கு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, மிகப்பெரிய லெவலில் அகப்பட்டு விட்டார்கள் என்று தான் சொல்லணும் அந்த ரோகிணி. ஓகேங்க, அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு மலேசியா தம்பதிகள் தோண்டி துருவி கொஸ்டின் கேட்க, அதாவது எங்களுக்கு மலேசியாவில் நல்லா தெரியும், எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தெரியும் அப்படின்னு அதாவது அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவங்க கார் ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க இல்லையா, முத்துக்காருக்கு ட்ரிப்புக்கு வந்திருந்தாங்க இல்லையா, சென்னையை சுற்றி பார்க்கலான்னு அவர் டைரெக்டாக கூட்டிகிட்டே வந்துடுறாருங்க வீட்டுக்கு. ரோகிணியோட உண்மை என்ன நிலவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு. பட் விஜயாவும் இவங்களுக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போ உடனே உனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்திருக்காங்கம்மா, ரோகிணியை வந்துட்டு கூப்பிட்றாங்க. மலேசியானா அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதா, அந்த மாதிரி தான் ரோகிணி கேள்வி மேலே கேள்வி கேட்டு உண்மையை தோண்டிட்டாங்கன்னா நம்மளை நாயாக கூட மதிக்க மாட்டாங்களேன்னு பல்லு வலின்னு ஒரு ஆக்டிங்கை போட்டு என்னங்க சொல்கிறது, இல்லை என்னால் பேச முடியல இப்படித்தானே ஒரு மிகப்பெரிய ஆக்டிங்கை போட, வழக்கம் போல் ரோகிணியோட ராஜதந்திரத்தில் இந்த பக்கியலுக்கு வந்துட்டு 7ஆம் அறிவை சிந்திக்க தெரியல, 6ஆம் அறிவை. சரியாம்மா அப்படியாம்மா பல்லு வலிக்குதாம்மா, சுருதி நீ அவளோட போ அப்படின்னு அங்கே போகும்போது டாக்டர் வந்துட்டு அந்த சொத்த பல் இருக்குது அதை மட்டும் எடுத்துருவோம் சரியாக போயிடும்னு எடுக்க. பட் இந்த சூழலில் வந்துட்டு முத்து விடுவாரா, இல்லையே பார்லர்காரி என்னமோ பண்ணுதே, சம்திங் ராங் என்னமோ நடக்குது, இவளை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாதுன்னு மலேசியா தம்பதிகளை டைரெக்டாக மருத்துவமனைக்கே போயிடுறாருன்னு வைங்களேன். அதுக்கு முன்னாடியே சுருதி கிட்ட ஃபோனை போட்டு முத்து கேட்குறாரு, இப்போ ரோகிணிக்கு வந்துட்டு ஹெல்த் நல்லா இருக்கா, பல்லு வலியெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்ல டைரெக்டாக அங்கேயே கூட்டிகிட்டு போகிறாருங்க. விஜயாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாரு. அட் சேம் டைம் மலேசியா தம்பதிகளும் நம்ம ஊருக்காரவங்கள நம்ம போய் நலம் விசாரிக்கணும், பட்டு நம்ம பார்க்காம போனால் நல்லா இருக்காதுன்னு அவங்களும் சொல்ல. பட்டு ரோகிணிக்கு இது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது பேரதிர்ச்சி நிகழ்வாக இருக்க போகிறது என்றே சொல்லலாம். அங்கே என்ன தில்லுமுள்ளு பண்ணிட்டு அந்த பிளாடல்காரி பிராடத்தனம் பண்ண போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ஒரு டைரக்ஷனில் சிக்கியிருக்காங்க. 2வது டைரக்ஷன் என்னென்னா கம்மிங் சோன் எபிசோடில் தான், ஓகேவா, அதாவது நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் இவங்க வந்துட்டு கிரீஸை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இல்லையா, அந்த பாட்டிமாவும் ரோகிணியோட அம்மா அண்டு ரோகிணி அண்டு கிரீஸு அந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு இவர் வேலை பார்க்குறாருங்க. அண்ணாமலை புதன்கிழமை மட்டும் வேலை பார்க்குறாரு, வீக்கெண்டில் ஒரு டே, ஓகேவா, அந்த மாதிரி புரிஞ்சுக்குங்க. பட் இந்த சூழலில் அதாவது அந்த பாட்டிமாவுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஃபீவர் ஆயிடுது. ஃபோன் பண்ணி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் விட்டு வந்துடுமா அம்மா, நான் கூட்டிகிட்டு போனால் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்னு உனக்கு தெரியாதாம்மா, புரிஞ்சுக்கம்மா, என்னோட மாமனார் அங்கே தானே வேலை பார்க்குறாரு, இல்லடி என்னால் முடியலடி, இன்றைக்கி ஒரு நாள் எப்படியாவது சமாளித்து கூட்டிகிட்டு போடி அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே ரோகிணி கிறிஸை மறைமுகமாக மறைச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படுது. அந்த ஸ்கூலுக்கு வெளியே டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு பேக்கரியில். இவங்க ஆட்டோவில் ரோகிணியும் கிரீஸும் இறங்குறாங்க. இதை வந்துட்டு பார்த்துட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகிறாரு. அங்கேருந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறாருங்க, அவர் செல்லுலேருந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கிறாரு. இவங்க கிரீஸுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், ரோகிணி எதுக்கு இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலில் விடுது, நம்ம எடுத்துட்டோம்னு வீடியோ ஃபுட்டேஜில் அந்த லாங் ஷாட்லேருந்து எடுக்கிறாரு. பட் இப்படி 2 டைரக்ஷனில் வந்துட்டு ரோகிணி கையும் களவமாக சிக்கியிருக்கு. இந்த ஒரு நிகழ்விலையாவது ரோகிணி சிக்குவாங்களா, இல்லை ஏதாவது ஒரு கிரிமினல் பண்ணி தப்பிச்சிருவாங்களா? உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்க. சிறகடிக்கும் ஆசை சீரியல் அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.